ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 9:6 வாசிக்க கேட்போமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கிலீஷ்ல NKJV படிக்குமா? For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. இது கிறிஸ்மஸ் மாதமாய் இருக்கிறபடினாலே இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்மஸ் பேஸ்ட் ஆன் அந்த தீம்ல, கிறிஸ்மஸ் தீம்ல தான் இந்த செய்தி இருக்க போகிறது. ஸோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த phrase the government will be upon his shoulder என்ற தலைப்பில் பேசும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். the government will be upon his shoulder. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல முதல் பகுதி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. What are the governments? இதுதான் நான் பேச போறேன். Government shall be upon his shoulder. இது முழுமையும் இந்த phrase, இந்த words பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த authority, அதிகாரத்தை, divine authority and divine responsibility. ஒரு ஊழியம் செய்கிற நபர்கள் ரெண்டு காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்னு, the government, the authority will be upon their shoulders, right? ஒன்னு authority, இன்னொன்னு responsibility. நம்ம கையில ஆண்டவர் கனமான ஒரு ஊழியத்தை நம்பி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன், we are responsible for that. so சாமுவேல் ஜெபஸ் கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு I am responsible. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் கையில ஆண்டவர் உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு என்ன அழைப்பு, பிறக்கும் போதே உங்களுக்கு என்ன நடத்துதல் என்று சொல்லி உங்களுக்குன்னு ஒரு நடத்துதலை வைக்கிறார். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஒரு ஆராதனையின் அபிஷேகத்தோடு கூட ஒரு நபரை நடத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அபிஷேகத்துல நடத்தப்படும்படி யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். சிலருக்கு ஆண்டவர் எழுதுற கிருபைகளை கொடுத்து சும்மா எழுத தெரியும்னு சும்மா எழுதுறது இல்லை, அது எழுதுறது மூலமா அநேகர் இயேசுவுக்குள்ள நடத்த முடியும். நீங்க எழுதுறது சும்மா நானும் எழுதினேன், இத்தனை புக் எழுதினேன், இத்தனை நாவல் எழுதினேன், இத்தனை காரியங்களை நான் இதுல பிரசன்ட் பண்ணியிருக்கேன், அதுல பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன்னு ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். மற்றதுல நீங்க எதுல வேணா பிரசன்ட் பண்ண, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் ஒன்று பிதாவை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும், ரெண்டாவது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதா இருக்கணும். You should glorify God. Number 2, you should save souls. You should touch the lives of people. நீங்க எழுதுறீங்களா, அந்த எழுத்தின் மூலமா யாராவது தொடப்படும், அந்த எழுத்தின் மூலமா யாராவது ரட்சிக்கப்படும். நீங்க பாடுறீங்களா, அந்த பாடல் மூலமா யாராவது விடுவிக்கப்படும், அந்த பாடல் மூலமா யாராவது உங்க இருதயங்கள் தொடப்படும். நம்முடைய வர்ஷிப் டைம்ல நீங்களே சொல்வீங்க, நம்ம பாடல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாடுற ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருத்தரும் டெஸ்டிமனி ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும் போது சொல்லுவாங்க, பாடல் ஒவ்வொரு செலக்ஷன் கூட கேட்டால் போல இருந்துச்சு. இன்டர்செஷன் பிரேயர் எடுக்கும் போதுல இருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். அதுல கூட வந்த பாடல்கள், அதுல கூட வந்த வசனங்கள், வார்த்தைகள் எங்களோடு கூட பேசிட்டு நம்மளை ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் இருக்கிறார், ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம கையில கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இவ்வளவு நாள் குழந்தைய போல இருந்தோம், குழந்தைய போல சிந்தித்தோம், குழந்தைய போல யோசித்தீர்கள். இப்ப நீங்க ஓரளவுக்கு யார் grown up. ஸோ இந்த க்ரோயிங் ஸ்டேஜ், இந்த மெச்சூர்ட் ஸ்டேஜில் நீங்க எல்லாரும் கிறிஸ்துவை போலவே பூரணமாகும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க எல்லாரும் ஆண்டவரை போலவே, அவரை போலவே ரெஸ்பான்சிபிளா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ திஸ் phrase prophetically refers to Jesus Christ. அந்த இயேசுவுக்குள்ள இருந்த divine authority and responsibility. அவர் சிலுவையில தன் உயிரை ஈந்து ரத்தத்தை சிந்தி சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும், அதன் மூலம் நான் மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ளணும். அதுதான் அவருக்குள்ள இருந்த
ரெஸ்பான்சிபிலிட்டி. அதன் மூலம் ரத்தத்தை நான் சிந்தி உயிரை நான் கொடுக்கிறதுனால நான் அதிகாரத்தை சாத்தான் கையில இருந்து திரும்பவும் எடுத்துக்கொள்ளணும். ஏதேன் தோட்டத்தில் அதிகாரம் சாத்தான் கையில போயிடுச்சு. அந்த அதிகாரத்தை நான் திரும்பவும் எடுத்து என் பிள்ளைகள் கையில நான் கொடுக்கணும். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் தந்து அவர்கள் கையில, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் கையில, பிள்ளைகள் கையில நான் அதிகாரத்தை நான் கொடுக்கணும். இதுதான் அவருக்கு இந்த அத்தாரிட்டி. அதை அவர் செய்து முடித்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Matthew 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படும். All authority has been given to me in heaven and on earth. All authority. செய்தார். சகல அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார். எடுத்து நம்ம கையில கொடுக்கிறார். எடுத்து நாம் உங்கள் கையில கொடுக்கிறார். Jesus paid for our salvation. Jesus paid for our redemption. நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் ரத்தத்தை பே பண்ணார். நம்முடைய மீட்புக்காக, விடுதலைக்காக அவர் ரத்தத்தை பே பண்ணார். ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டார். ரத்தத்தினாலே நம்ம வாங்கி கொண்டார். ரத்தத்தை சிந்தி ரட்சிப்ப, மீட்ப இலவசமா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். நான் போவேனே ஆகில் ரத்தத்தோடு பிரதான ஆசாரியரா, as a chief high priest, நான் பிதாவின் சமூகத்துக்கு போவேன் ஆகில் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இலவசமாய் நான் உங்களுக்கு தரேன் சொன்னார். அதுதான் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் இலவசமா அதை வாங்கியிருக்கிறார். இலவசமா அதை வாங்கி, நான் ஏதாவது ஒன்று ஃப்ரீயா வாங்கிட்டேன் உங்களுக்கு காசு கொடுத்தேன்னா அது தப்பு தானே? தப்பா ரைட்டா? இலவசமா வாங்கினதை இலவசமா தான் கொடுக்கணும். ஏதாவது ஒரு பொருளை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா அதை கடையில் லாபத்துக்கு ஒரு 12 ரூபாய்க்கு விற்கலாம், 15 ரூபாய்க்கு விற்கலாம், மார்க்கெட்டை பொறுத்து. ஆனால் ஃப்ரீயா வாங்கின பொருளை கொண்டு போய் அநியாயமா வித்தா அது அநியாயம் தானே? ஸோ இயேசுவாமி சொல்றார், நான் இலவசமா வாங்கியிருக்கேன்ப்பா, இலவசமா அதை கொடுக்கிறேன்ப்பா. ஆனால் the power and authority இருக்கு பாருங்க, power of God இருக்கு பாருங்க, power to heal the sick, power to cast out demons, இதுவும் இலவசம் தான். ஆனா you have to pay a price for it. You need to pay a price for it. price pay பண்ணாம அது கிரியை செய்யாது. நீங்க price pay பண்ணணும். சால்வேஷனுக்கு பிரைஸ் பே பண்ண வேணாம், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பிரைஸ் பே பண்ண வேணாம். புரியுதா? பட் ஃபார் த பவர் அண்ட் அத்தாரிட்டி டு ரெஸ்ட் அப்பான் யூ டு மினிஸ்டர், அனாயிண்டிங் டு மினிஸ்டருக்கு யூ ஹேவ் டு பே அ பிரைஸ். பிரைஸ் இஸ் யுவர் டைம், பிரைஸ் மே பி யுவர் லைஃப், பிரைஸ் மே பி எனிதிங். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்கிட்ட கேட்கிற பிரைஸை உங்ககிட்ட கேட்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்கிற பிரைஸை இன்னொருத்தர் கிட்ட கேட்க மாட்டேன். You need to pay a valuable price, precious price. Hallelujah. So power to rest upon. So 7 governments பத்தி நான் பேசுறேன். முதலாவதாக redemptive government, authority over salvation. ரட்சிப்புக்கான அதிகாரத்தை கவர்மெண்ட் அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்க கேட்போம். John 3:16 and 17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ரட்சிக்கப்படுறதுக்கான அதிகாரத்தை முழுவதும் இயேசு சுவாமிக்கு கொடுத்தார். இந்த உலகத்தை, மானிடத்தை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நீங்க உங்க சர்ச்சில், உங்களுடைய ஸ்ட்ரீட்ல அநேக கேரல் ரவுண்ட்ஸ்லாம் வரதை பார்ப்பீங்க, சர்ச்சில் இருந்துலாம். அப்படிதானே?
ஏன் வராங்கன்னா ஆண்டோடைய ரட்சிப்பின் மகிமையை சொல்றதுக்காக. ஒவ்வொரு கேரல் ரவுண்ட்ஸ்லையும் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அங்கே வராத ஜனங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல நிற்க வைக்கும் போது, ஆகவே தான் வீடு வீடாக கேரல் ரவுண்ட்ஸ் வராங்க. நாங்கள் வர டைமுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ளாட்ஸ்லையோ இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்க மற்றவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல நாங்கள் கிஃப்ட்ஸோடு வரோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபாதர் கிஃப்ட்ஸோடு வருவார், நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவார், கொடுத்து ரட்சிப்பை அறிவிக்கணும். ஏசாமி சொன்னார், என்னால தான் I have sacrificed my life. என் வாழ்க்கை, என் ஜீவனை நான் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். சாக்ரிஃபைஸ் பண்றதுனால உங்களுக்கு ரட்சிப்பை நான் கொடுக்கிறேன். ரட்சிப்பை நான் கொடுக்கிறேன். Covenant was upon his shoulders. Government was upon his shoulders. Authority over salvation. Hebrews 7:25. எபிரேயர் 7:25 வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்ம அவர் மூலமா பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது he acts as a chief high priest. நீங்க இயேசுவாமி கிட்ட, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும், என்னை ரத்தத்தினால கழுவும், என்ன நினைவு கூறும், என் குடும்பத்தை நினைவு கூறும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? அவர் தாமே பிதாவோடு பரிந்து பேசுகிறார். தம்முடைய ரத்தத்தை காண்பித்து பிதாவோடு கூட இன்டர்சீட் பண்றார். அவர் சீஃப் ஹை பிரீஸ்டா, பிரதான ஆசாரியரா அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவரை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் மீட்பு இல்லை, அவரை அல்லாமல் விடுதலை இல்லை. Number 2, kingdom government. Kingdom government. Rule over God's kingdom. லூக்கா 17 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். Luke 17:20 and 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹிப்போக்ரைட்ஸ் யார் தெரியுமா? கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கோம், ஸ்பிரிச்சுவலா நடிக்கும், ஜபமே பண்ணாது, ஆனா ஜபம் பண்ணிட்டே இருக்கும். மாயக்காரரை போல நான் இங்க ஜபிச்சேன் அங்க ஜபிச்சேன், ஒரு நாளைக்கு 7 முறை ஜபிச்சேன். ஆண்டு சொல்ல, உனக்கு உன் ஜபத்தை நான் கேட்கவே இல்லப்பா, என் வர்சனத்துக்கு நடுங்கிறவன் மேலேயே இருக்கிற spiritual hypocrites. Spiritual hypocrites. ஆண்டவர்ட்ட வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க? எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவரே அங்கதான் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யமே அங்கதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கார். இவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்போ வரணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ராஜ்யம் வரும்போது இவங்களுக்கு தனியே நாடை கொடுத்து, தேசத்தை கொடுத்து, இந்த இடத்துல இவங்களுக்கு கையில் அதிகாரத்தை கொடுப்பான்றது அவங்களுடைய மைண்ட் செட். ஆகவே ஆண்டவர்ட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே கிங்டம் ஆஃப் காட் எப்பப்பா வரும்? அவங்களுக்கு அருமையா பதில் சொன்னார். பார்த்தீங்களா என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னுலாம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of God is within you. Kingdom of God is within you. Government was upon his shoulders. The kingdom of God நமக்குள்ள வைக்கிறதுக்காக தான், நம்ம மத்தியில் அதை கொண்டு வருகிறதுக்காக தான் அந்த அத்தாரிட்டியை தேவன் அவர் மேல் வைத்திருந்தார். ஆகவே தான் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, கிங்டம் ஆஃப் காட் எப்போ வரும்? கிங்டம் ஆஃப் காட் எங்கிருந்து வரும்? ஆண்டவர் சொன்ன, கிங்டம் ஆஃப் காட் எப்பயும் வந்துருச்சுப்பா, அது உங்களுக்குள் இருக்கிறது. நீங்க தான் அந்த கிங்டம் ஆஃப் காட். உங்கள் இறுதியம் தான் என்னுடைய ராஜ்யம். நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், the spiritual kingdomக்கு நான் தான் ரூலர், நான் தான் கிங், நான் தான் தலைவர். You have to submit to my calling. You have to submit as disciples. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என் வசனத்துக்கு நடுங்கி உங்களை நீங்க கமிட் பண்ணி எனக்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம்
11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Revelation chapter 11 verse 15. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. உலகத்துக்குரிய அத்தனை ராஜ்யமும் யாருடைய ராஜ்யமா மாறுது? இயேசு மகாராஜாவின் ராஜ்யம். அத்தனை கவர்மெண்ட்டும். நம்பர் 3, moral government. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 இருந்து 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். Matthew 5:17 and 18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நல்லா டீப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் தெளிவா அதுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனம் ஆகிலும் நான் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the Torah and the prophets. The Torah and the prophets. Old Testament Jewish community எப்படி பிரிப்பாங்கன்னா, Torah and the prophetic books. Torahனா இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆகமங்கள்லாம் Torah. And then the prophetic books. So Torah and the prophets. So Jesus being Jewish என்ன சொல்றாரு, தோராவையும் நான் அழிக்க வரல, ப்ராஃபட்டிக் புக்ஸையும் நான் அழிக்க வரல, அதுல எழுதப்பட்டிருக்க ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். அதுல எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு எழுத்தையும் தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். I have come to fulfill all the laws. எழுதப்பட்ட ஒவ்வொரு லாஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கிறேன். John 16:8. யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Sermon on the Mountல, மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் வந்து அதுதான் செய்றார். He taught principles of righteousness. He taught principles of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டளைகளை, பிரமாணங்களை. நியாய பிரமாணத்தில் எப்படி எழுதியிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்டளைகள் எப்படி எழுதியிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை இன்னும் ஷார்பன் பண்றார், இன்னும் அதை தெளிவுபடுத்துறார், இன்னும் அதை கூர்மையாக்கி வெளிப்படுத்துறார். ஒரு மாரல் ஃப்ரேம் ஒர்க்கை கிறிஸ்டியானிட்டிக்கு கொடுக்கிறார். ஒரு மாரல் ஃப்ரேம் ஒர்க்கை கிங்டம் ஆஃப் காடுக்கு அவர் கொடுக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் இன் தி டேப்லெட்ஸ் ஆஃப் காட். பரலோகத்துல நம்ம உலகத்துல பைபிள் வச்சிருக்கிறது போல பரலோகத்திலையும் நான் சொல்றேன் பைபிள் இருக்காது. பைபிள்னு சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் கால்ட் தி டேப்லெட்ஸ் இன் ஹெவன். ஒவ்வொன்றும் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. The Torah, the prophets, the New Testament, everything is written. Last books of the Bible னு உலகத்துல நிறைய புக் பிரிண்ட் எடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல போனா யூதா இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள்ல மார்க் இருக்காது. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ எடுத்துருவாங்க. பரலோகத்துல டேப்லெட்ஸ்ல எல்லாமே எழுத, everything is written. அதை வச்சுதான் இந்த பூமியை நியாயந்திருக்கிறார். அங்க லாஸ்ட் புக்ஸ் ஆஃப் த பைபிள்லாம் இருக்காது, எல்லாமே அங்க இருக்கும். எல்லாமே அதுல இருக்கும். புக் ஆஃப் ஏனோக் இருக்கும், ஒவ்வொன்றும் அதுல இருக்கும். அதுல வந்து நிறைய மிஸ் ஆயிருக்க லாஸ்ட் புக்ஸ் நிறைய விட்டுருக்கு தானே, எல்லாமே அதுல இருக்கும். John 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். He governs our conscience through Holy Spirit. இப்ப நீங்க கம்யூனியனுக்காக ஆயத்தம் பண்ணும்போது என்ன செஞ்சீங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களோடு கூட இடைப்பட்டார் தானே, உங்களை சுத்திகரிச்சார் தானே, உங்களை தூய்மைப்படுத்தினார் தானே. He governs our conscience. கான்ஷியஸ அவர் வந்து கண்ட்ரோல் ஹோலி ஸ்பிரிட் மூலமா எடுக்கிறார், எடுத்து உங்களை சுத்திகரிக்கிறார். இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரும் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா நான் பார்க்கிறேன். இருக்கிற அத்தனை பேரும் மீட்கப்பட்டவர்களா நான் பார்க்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களா பார்க்கிறேன். புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நான் ஆவியில பார்க்கிறேன். ஏன்னா எல்லாருமே கழுவப்பட்டிருக்கிறேன். You are partaken in the communion
ஒரு நியூ கவர்னன்ட் போல போய் ஒரு புது கிரேஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்பர் 4, சோஷியல் கவர்மெண்ட். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23 வரைக்கும் வாசிப்போம். Ephesians chapter 5 verse 21 to 23. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Submit one another out of reverence for Christ. Submit one another out of reverence for Christ. தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல, தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல மற்றவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தோடு இருங்க ஆண்டவர் சொல்றார். Submit to one another. Wives, submit to your husband. Church, submit to your head. இப்படி ஆண்டவர் அந்த வசனங்களை, அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒவ்வொன்றையா கொண்டு வரார். அழகா எழுதியிருக்கும் அந்த வசனம். புருஷனானவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், ஆனால் அந்த அந்த மனைவிக்கு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார். அந்த சபைக்கு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெட்டை வைக்கிறார், ஒவ்வொருக்கும் ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கிறார். இப்போ இந்த ஃபெலோஷிப் இங்கே நடக்குதுன்னா பரலோகத்திலிருந்து அதுக்குன்னு ஒரு தேவதூதனை நியமிச்சிருப்பார். ஒன்றும் இல்லை, நிறையா. ஆனால் அதுக்கு ஒரு ஹெட்டும் ஏஞ்சலில் வச்சிருப்பார். அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் போய் பரலோகத்தில் ரிப்போர்ட்ஸை கொடுக்கணும். அதே போல் அவர் நியமிச்சிருக்க ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அதை கொடுத்துருக்கிறார். நீங்கள் போகிறது என்ன ட்ரெடிஷ்னல் சர்ச்சாக இருக்கட்டும், எந்த மிஷினரி ரத்தம் சிந்தப்பட்டு அந்த சர்ச்சு கட்டப்பட்டிருக்கட்டும், எந்த பரிசுத்தவான்களுடைய நீதியினால் அந்த சபை கட்டப்பட்டு, கிறிஸ்து தான் அதுக்கு அஸ்திபாரம். யாருடைய நீதியா இருந்தாலும் கிறிஸ்து தான் அதுக்கு அஸ்திபாரம். ஆனால் அவங்களுடைய பிரயாசங்களினால் அது கட்டப்பட்டதா இருக்கும். அதுக்குன்னு ஒரு தேவதூதனை அவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படிதானே? சோ ஆவியானவர் சபைக்கு சொல்றத அந்த மெய்ப்பனானவர் கேட்டு சபைக்கு அறிவிக்கணும், கேட்டு காங்கிரிகேஷனுக்கு அறிவிக்கணும். அந்த பயபக்தி உண்டாகணும். Submit to one another. ஆண்டவர் ஒரு உலகத்துல, ஒரு குடும்பத்துல ஒரு ஹார்மனிக்கான கைட்லைன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறதுக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு காங்கிரிகேஷன், ஒரு ஃபெலோஷிப் எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும். பவுலை வச்சு ஆண்டவர் பல காரியங்களை அறிவிக்கிறார். எப்படியெல்லாம் நடக்கணும். வேலைக்காரரே, உங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்படின்னு என்னன்னா, நீங்க ஒர்க் பண்றீங்களா, உங்க ஆர்கனைசேஷனுக்கு கீழ்ப்படிந்திரு. சொல்ற காரியத்துல கவனமா ஆயிரு. ஹியூமிலிட்டியோடு, லவ்வோடு, ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோடு, நல்லொழுக்கங்களோடு இருக்க கடவுள். குடும்பத்தில் ஒரு ஐக்கியத்தோடு இருக்க கடவுள். ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கஸ்டமர்ஸோட they should relate. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல அப்படிதான். சோஷியல் ஒர்க் எடுத்தீங்கன்னா அதுக்கு அது மெயினான சப்ஜெக்டே அப்படிதான் இருக்கும். ஒரு காலேஜ்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்படிதானே? ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். So submit to one another as Christ submitted to the will of God. அந்த ஒரு சப்மிஷன்குள்ள நம்ம வரும்போது தான், அந்த ஒபீடியன்ஸ்குள்ள வரும்போது தான் you will receive the blessings of God. அந்த ஹார்மனிக்குள்ள வர்றதுக்கான கைட்லைன்ஸ், ஃபார்முலாஸ், பிரின்சிபல்ஸ் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார். சபை சட்ட திட்டங்களுக்கு அப்படின்னு கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் சட்ட திட்டங்கள்னு கொடுக்கிறார். Should follow the principles of God. Number 5, the righteous government, judicial government. யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயந்தீர்ப்பு செய்யாமல் நியாயந்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் முடிவுக்கு வந்த பிறகு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. தெரியுமா தெரியாதா? There is a day called judgment day, a day of judgment, the day of judgment.
இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் நிற்க வேண்டும். அத்தனை பேரும் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கிறவர் யார்? ஜீசஸ். ஏன்னா நியாயத்தீர்ப்பை பிதாவே செய்யாம நியாயத்தீர்ப்பு செய்யற மொத்த அதிகாரத்தை யார் கையில கொடுக்கிறார்? The government was upon his shoulders. The government of judgment, righteous judgment. Christ is the righteous judge. அவர்தான் is the ultimate judge. Righteousness wickednessல இருந்து பிரிக்கிறதுக்காக. He is the righteous judge. He is the ultimate judge who distinguishes between righteousness and wickedness. அவர்தான் கம்ப்ளீட்டா நியாயம் தீர்க்கிறார். ஸ்கேன் பண்ணுவார் மொத்தமா. You cannot cheat him. ஆண்டவரே கொஞ்சம் பேசிக்கிறேன்லாம் பேசவே முடியாது. நீ எங்க பேச? அங்க பேச முடிஞ்சதா? உங்களில் பாவம் இல்லாதவன் உண்மையில் கல்லறிய கடவன். எவனா வாய் திறந்தான்? நாங்க எல்லாம் கல்ல புட்டு போயிட்டான் வீட்டுக்கு. நான் நினைக்கிறேன் மோசே அங்க நிப்பார் நினைக்கிறேன். 2 கற்பலைகளோட டேப்லெட்ஸோட நிப்பார். ஸ்பிரிச்சுவல் ரெம்ல நிக்கிற மாதிரி அங்க நிப்பார் நினைக்கிறேன். ஏசுவாமி அங்க நியாயம் தீர்க்கிற உட்காருவா. ஆகவேதான் ஏசுவாமி சொன்னார், நான் இல்லப்பா உங்களை நியாயம் தீர்க்கிறது இவர் தான். மோசே தான் அங்க உங்களை நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா என்னன்னா, அந்த டேப்லெட்ஸை கொண்டு ஆண்டோடைய வார்த்தை எழுதி இருக்குது இல்ல, பாத்து மொத்த அதிகாரத்தை ஏசுவாமிகளை கொடுத்துட்டார். ஆண்டவர் அப்படி தானே சொன்னார், மோசே தான் எழுந்து உங்களை நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை ஏசுவாமி கையில கொடுத்திருக்கிறார். ரெவலேஷன் 20:11-15 படிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பாருங்க எத்தனை இருக்குது பாருங்க. மேல பைபிளே திறந்துக்கும். நான் சொன்னது நிறைய புக்ஸ் இருக்கு பைபிள்னு. பரலோகத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் திறக்கும். ஜீவ புஸ்தகம்னு ஒன்று திறக்கும். அதுல தான் நம்ம பேர் இருக்கும். மற்றது எல்லாம் இந்த லாஸ், த டோரா, அந்த ப்ராஃபெட்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் திறக்குது. டேப்லெட்ஸ் ஆஃப் காட் இன் ஹெவன், ஏன்ஷியன்ட் புக்ஸ் ஆஃப் காட். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நரகமும் பாதாளமும் விழுந்து போகுமா? எரிகிற அக்கினி கடல்ல விழ தள்ளப்படும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் நரகத்துல தள்ளப்படுவார். நம்பர் 6, spiritual government, leadership over the churches. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. On this rock I will build my church. On this rock I will build my church. The gates of hell or Hades never prevail over it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And he is the head of the church. He is the head of the ministries. ஒவ்வொரு சபைக்கும் அவர் தான் தலை. இப்ப யோசிச்சு பாருங்க, சில சபைகளில் நடக்கிற காரியங்கள், சில ஊழியங்களில் நடக்கிற காரியங்கள். On this rock I will build my church. Leadership, the governance was upon his shoulders. Spirituality உலகத்துக்குள்ள religion establish பண்ண வரலான்ற spiritual government establish பண்ண வர. Spiritual government was upon his shoulder. உங்க இருதயத்துக்குள்ள இந்த kingdom of God வைக்கிறதுக்கு வந்தார். He never came to establish religion. ஆண்டவர் ஒரு நாள் மதத்தை ஸ்தாபிக்கிறார்.
உங்க இருதயத்துக்குள்ள அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறார். கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள வந்து இருக்கிறது தான் ரகசியம். இட் இஸ் தி மிஸ்டரி. உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றார். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். எபேசியர் 5:23 சொல்லுகிறது, he is the head of the church. அவர் ஹெட்டா இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு சர்வீஸ்ல ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு ஹார்மனி இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும், ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் இருக்கும். சர்ச் டைம்ல மைக் எடுத்துட்டு சினிமா பாட்டு பாட மாட்டோம். சர்ச் டைம்ல மைக் எடுத்துட்டு சினிமா டயலாக்ஸ் பேச மாட்டோம். கம்யூனியன் டைம்ல நடுக்கும், கையை கொடுக்கும் போதே நம்ம வாங்குறவங்களுக்கும் நடுங்கணும், கொடுக்குறவங்களுக்கும் அதை விட அதிகமா நடுங்கணும். சினிமா பாட்டு வராது. When Christ is the head of your ministries, when Christ is the head of your church, you will have a reverential fear of God. வாங்கும் போதே அவங்க நடுங்கணும். அது உள்ள எடுக்கிறதுக்குள்ள ஐயோ இன்னொரு தடவை நான் பரிசுத்தப்படுத்துறேன் பண்ணீங்களா இல்லையா? நீங்களா பயமும் நடுக்கமும். உலகத்துல இருந்து நான் பிரிச்சு எடுத்து கத்தருக்குள்ள ஸ்பிரிச்சுவலா வரும், திருப்பி உலகத்துக்குள்ள போகக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏசாமி ஏற்றுக்கொண்டேன் டெஸ்டிமனி சொல்லிட்டு நான் நல்லா ஏசாமி ஏத்துனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு நிறைய சினிமா படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சாட்டி சொல்லுவான். உன் ரட்சிப்பு அன்னிக்கே முடிஞ்சிருச்சு, உன் ரட்சிப்பு அன்னிக்கே முடிஞ்சு போச்சு. ஃபில்த்னஸ் திரும்பியும் போய் நீ அதுக்குள்ள போறினாலே முடிஞ்சிச்சு, உன் ரட்சிப்பு க்ளோஸ். ப்ரொஃபஷன்லாம் இங்க வேலையாவாது. ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட்ல Christ is the head. You cannot compromise. You can never compromise. ஒன்னதை விட்டுட்டு வா, கலப்பின் மேல் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தீங்கன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர் இல்லைன்னு சொல்லிட்டார். ஒரு சைடில் நான் மினிஸ்ட்ரியும் பண்ணிக்கிறேன், இன்னொரு சைடில் என் ப்ரொஃபஷன் ஆகி நான் சினிமா துறையிலும் நான் வாசிக்கிறேன். You cannot serve two masters. Come on, you cannot serve two masters. You can never serve two masters. You can serve two masters. Satan 1, Satan 2. Satan the senior, Satan the junior. Number 7, the eternal government. Everlasting king, everlasting government, everlasting reign of God. ஏசாயா 9:7. ஐசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் தாங்க கிறிஸ்தவம். தேவனுடைய வைராக்கியம் இதை செய்யும். zealous for God. அது உங்களுக்குள்ள வரும்பொழுது ஒரு பயபக்தி வரும், ஒரு நடுக்கம் வரும். அது ஆசாரியன் மேல இருக்கும்போது, ஒரு லீடர் மேல இருக்கும்போது, ஒரு சபை தலைவர் மேல இருக்கும்போது, அந்த காங்கிரிகேஷனுக்குள்ளேயும் அது வருகிறது. This is the fact. The truth shall set you free. Right or not? அதான் உண்மை. உங்கள மேல கிரியை நடக்குது, அற்புதம் நடக்குது, it doesn't matter. நான் உங்களை அறியேன்னு போயிடுவார் ஆண்டவர். நான் உங்களை அறியேன்னு போயிடுவார். நியூ கவர்னன்ட் கிரேஸ்ல ரட்சிப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுறது. நியூ கவர்னன்ட் கிரேஸ்ல the reverential fear of God நமக்கு கொடுக்கப்படுது. ஏன் 7 spirits of Godல ஒரு spirit of God பேரு the fear of the Lord. Right? ஏன் the fear of the Lord ஒரு spirit of God இருக்கிறார்? You cannot separate God and this reverential fear. அவர் வந்துட்டாருனால இந்த இடத்துல reverential fear வந்துடும். அந்த இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்காது, அந்த இடத்துல ஏழை பணக்காரன் இருக்காது, அந்த இடத்துல சீனியர் ஜூனியர் இருக்காது, அந்த இடத்துல நீ பெரிய ஊழியக்காரன், எனக்கு 70 வயசு 80 வயசு 60 வயசு இங்க ஜூனியரா நீ வந்து அதெல்லாம் it doesn't matter before God. The Torah and the prophets, the principles of the kingdom, the laws of his kingdom, new covenant grace உடைய precious ஆன grace என்ன தெரியுமா? You are saved by his grace. அந்த ரட்சிப்பு
நம்மளை கர்த்தர் அண்டைக்கு, கிறிஸ்து அண்டைக்கு வைராக்கியத்தினாலே தேவன் பேசுவார். எட்டர்னல் கிங்டம், அங்க பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் ஆஃப் காட் இருக்கும். உண்மையாவே தேவனுடைய அக்கினியை பெற்று ரெவரன்ஷியல் ஃபியரோடு ஊழியம் பண்றவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களோடு இருப்பார். அவங்களுக்கு விரோதமா நிற்கிற எல்லாம் அழிந்து போயிடும். தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டுக்கன்னா, his government is characterized by everlasting dominion of glory. everlasting dominion, என்றென்றைக்கும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற நிற்கிற ஒரு கவர்மெண்ட், எட்டர்னல் கவர்மெண்ட். அவர் தான் அந்த உருண்டு வந்து அந்த கல் உலகத்திற்கு ராஜ்யத்தை எல்லாம் தரமட்டமாக்கி போடும். கைகளால் பெயர்க்கப்படாத, வடிவமைக்கப்படாத, உருவாக்கப்படாத, வெட்டப்படாத ஒரு கல், தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த தலைக்கல், the cornerstone, the chief cornerstone. அது வந்து everlasting dominion and glory இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 9:6 இந்த கிறிஸ்துமஸ் தீம் செய்தியா, முதல் செய்தியா நமக்கு இவ்வளவு நேரம் தியானம் பண்ணினோம். For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulders, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. In the phrase the government will be upon his shoulders மட்டும் தான் பார்த்திருக்கோம். தேவன் தாமே அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல இருந்து நின்று கொள்வோமா? எல்லார் மேலையும் தேவன் சொல்றாரு, என் சமாதானத்தை நான் எங்க பிள்ளைகள் மேல. எல்லாரும் கைகளை உயர்த்தி, சபன் கவர்மெண்ட் குறிச்சு முதல் முறையா நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். முதல் முறையா நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட உங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க லீடரா, என் வாழ்க்கையில தலைவரா, என் வாழ்க்கையில நீங்க எல்லாமா நீங்க இருக்கணும் சுவாமி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்க போறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்க போறார். உடைய கரம் உங்கள் மேல இறங்க போகிறது. So glory. நீங்களே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உடன்படிக்கையினால, இந்த கம்யூனியனால நாங்க சாபங்களை உடைத்து பிரேக் பண்ணி நாங்க என்டர் ஆயிருக்கிறோம். அப்பா, எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சமாதானத்தை ஊற்றி அனுப்புங்க, ஒரு செழிப்பை ஊற்றி அனுப்புங்க, ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றி அனுப்புங்க, விடுதலையை ஊற்றி அனுப்புங்க. Healing is children's bread. உங்களுக்கு தெரியுமா ஒரு சீக்ரெட்? இந்த கம்யூனியனுக்குள்ள நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சில்ட்ரனா நீங்க, அப்பா நான் உங்களுடைய சில்ட்ரன் பா, நான் உங்களுடைய சைல்டு பா, நான் உங்களுடைய சைல்டு பா, உங்களுடைய பிள்ளைப்பா, உங்களுக்குள்ள நான் வந்திருக்கிறேன், நீர் என் தகப்பன், நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா, I tell you, healing is children's bread. You can take the bread of God, the bread of divine health. You can take it and eat from the table of the Almighty God. Healing is children's bread. அப்படிதான் ஒவ்வொரு முறையும் சிக் ஃப்ரீயா உள்ள என்டர் ஆகும். ஒவ்வொரு முறையும் விலகினங்கள் வரும்போது, Lord, as a child of God, I enter into your presence. Take my children's bread and I eat it in your presence. And every sickness which is illegal in my body, leave and சொல்லிப்பா. Everything will move out of you. கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல healing is children's bread. If you are a child of God, eat your bread. Take your bread and eat the perfect health, the divine health. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இறங்கட்டும் இயேசுவே. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இறங்கட்டும் இயேசுவே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து இவர்தான்.
எல்லாரும் கைகளை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் தேவை ரேஷ போல மகிமை இறங்கி கொண்டே இருக்குது இடம் முழுவதும். இன்னும் தேவை Thank you for your grace. For your blessings. Thank you for your mighty presence. எனக்கு இன்னும் தேவை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கும் அந்த பிரசன்னம். எது போகும்போது உங்க கப்பலா நிறைஞ்சு ஒரு ஜெப ஆவினால, ஒரு விசுவாசத்தினால, ஒரு நம்பிக்கையினால, ஒரு பெர்ஃபெக்ட் ஹெல்த்தான ஹீலிங்கோட, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட்டோட, ஒரு ரினியூவ்டு மைண்டோட. தேங்க்யூ. தாழ்மையோடு நம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறப்பா, தாழ்மையோடு உடைய கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்படுகிறப்பா, தாழ்மையோடு வசனத்துக்கு நடுங்குகிறப்பா, தாழ்மையோடு நான் சப்மிட் பண்றப்பா என் அத்தாரிட்டிக்கு, லீடர்ஷிப்க்கு தாழ்மையோடு என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. சேவை செய்ய விரும்புறீங்க? சேவை செய்ய சேவை செய்ய எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க? அப்பா, உண்மையும் உத்தமமாய் நான் ஊழியம் செய்ய விரும்புறேன், உண்மையும் உத்தமமா உங்களுக்கு நடுங்க விரும்புறேன், வார்த்தைக்கு கீழ்படிய ஒப்பு கொடுக்கிறப்பா. ஜெப குறைவுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், வேத வாசக குறைவுகளுக்காக, உடைய சமூகத்தில் காத்திருக்காத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறப்பா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க தாழ்மையோடு? Taramandra sekele bara he maria la bashya la bakaturbo re bala katurbo la katiara mantara. Hallelujah. Oh re barakatara only to you. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே.
Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லாமா? அண்டா சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.